கண்ணை கட்டிக்கொண்டு கற்பனைக்கு எட்டாத பல சாகசங்களை புரிந்ததன் வாயிலாக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மஞ்சோங் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 14 மாணவர்கள். கண்ணை கட்டியவாறு பொருட்களையோ அல்லது எண்களையோ கண்டறிவது மட்டுமின்றி சிறந்த நினைவாற்றல் பயிற்சியையும் மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை சாதனை விளிம்பிற்கு அழைத்து சென்றுள்ளார் மாஸ்டர் அழகன் கோவிந்தன். சாதனையின் முதல் அங்கமாக 10 முதல் 17 வயதுடைய மாணவர்கள் மண்டபத்திற்கு வெளியே உள்ள திடலில் கண்ணை கட்டியவாறு கோல் அடித்தனர். அதைத் தொடர்ந்து கண்ணை கட்டியவாறு காய்கறிகளை அடையாளம் கண்டு பெயரை கூறுதல், வலைப்பந்தில் கோல் போடுதல், 400 மீட்டர் ஓடுதல், மற்றவர்களை அடையாளம் காணுதல், மிதிவண்டி ஓட்டுவது, கேரம் எனப்படும் சுண்டாட்டம் விளையாடுவது, தெக்வாண்டோ சாகசம், நாட்டின் வரைபடத்தை அடையாளம் காட்டுதல், நெகிழி குவளையை அடுக்குதல் போன்ற சாகசங்களை புரிந்து மலேசிய சாதனை புத்தகத்தில் அவர்கள் இடம்பெற்றுள்ளனர். யுகன் மாரியப்பன், கிரிதரன் ஜெகதீஷ், விக்ரம் நாயுடு ராமன், நந்தினி முருகன், கவினாஸ்ரீ ஆறுமுகம், உட்டீஸ் முனீஸ்வரன், சாய் ஹரிஸ் கேசவன், மாதிஸ் ரகு, தீவநந்தன் நித்யானந்தன், தர்ஷினி ராஜசெல்வன், நஷயன் கனகராஜ், திவாஷினி முனீஸ்வரன், காவ்யா ஆறுமுகம், ஹர்த்தனா குமரன் ஆகிய மாணவர்களே அச்சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள் ஆவர். இவர்களின் சாதனையை உறுதி செய்த அமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் டத்தோ சந்திரசேகர் சுப்பிரமணியம் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். 5 புலன்களை சரியாக நிர்வகித்து சமநிலையான நிலைப்பாட்டை உருவாக்கினால் மட்டுமே இத்தகைய சக்தியை மாணவர்களால் பெற முடியும் என்று கூறிய மாஸ்டர் அழகன், சித்தர்களின் குருகுலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆரோக்கியமான கலையை மாணவர்கள் முழுமையாக நம்பியதாகவும் தெரிவித்தார். இதனிடையே மாஸ்டர் அழகன் கற்றுக் கொடுத்த சில நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் வெற்றி பெற்ற மாணவர்களில் ஒருவர். காசிபிளாங்கா டெக்னிக். அது எப்படினாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு மூவி மாரி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அதை மெமரைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுத்தாங்க. அந்த கிரியேட்டிவ் டெக்ஸ்ட் எப்படின்னாக்கா நம்ம படிச்சது நம்மளுக்கு புரியாதுல்ல, அப்போ அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு பரீட்சைக்கு நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் ஃபேவரட் ஐக்கன்ஸ்லாம் கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பேரா ஆயர் தவார் கம்போங் கொலம்பியா புனிமாஸ் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற இச்சாதனை விழாவை சாதனையாளர் நுண்ணறிவு கழகம் மற்றும் சத்யாவான் சித்தர் குடிமையம் ஆகியவை இணைந்து ஏற்று நடத்தின.